குஷ்டரோகி. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். சுத்தமாகு. இயேசு கிறிஸ்து கலிலேயா நாடெங்கும் ஊழியம் செய்து வருகிறார். அப்போது குஷ்டரோகி ஒருவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறான். நாமும் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு முன்பாக வரும்போது இந்த குஷ்டரோகியைப் போல மனத்தாழ்மையோடு வர வேண்டும். இயேசுவுக்கு முன்பாக வரும்போது இந்த குஷ்டரோகி அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை வேண்டிக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக மனத்தாழ்மையோடும் பயபக்தியோடும் பிரவேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்தபோது என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அறிக்கையிடுகிறான். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை தேவன் அவருக்கு தந்தருளுவார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமையை அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவால் பொதுவாக செய்ய முடியும் நன்மைகளை அவரால் நமக்கு விசேஷமாக செய்ய முடியும் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். தன்னை சுத்தமாக்க இயேசுவால் ஆகும் என்று இந்த குஷ்டரோகி விசுவாசிக்கிறான். அதுபோலவே நாமும் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு முன்பாக செல்லும்போது நம்மை தனிப்பட்ட முறையில் சந்தித்து நம்மை குணப்படுத்துவதற்கும் நமது தேவைகளை சந்திப்பதற்கும் நம்மை ரட்சிப்பதற்கும் நம்மை அபிஷேகிப்பதற்கும் அவரால் ஆகும் என்று விசுவாசிக்க வேண்டும். சகல ஜனங்களுக்கும் நன்மை செய்யும் இயேசு நமக்கும் நன்மை செய்வார் என்னும் விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக குஷ்டரோகி முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொள்கிறான். தேவனுடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். தன்னுடைய விருப்பத்தை விட தேவனுடைய சித்தமே நிறைவேற வேண்டும் என்று குஷ்டரோகி ஜெபிக்கிறான். தன்னுடைய தேவையை மிகவும் பயபக்தியோடு அதே சமயத்தில் மிகவும் கண்ணியமாக வெளிப்படுத்துகிறான். நமது விசுவாசத்தின்படியே நமக்கு எல்லாம் ஆகும். நாம் இயேசு கிறிஸ்துவிடம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையே பெற்றுக்கொள்வோம். குஷ்டரோகியின் விண்ணப்பம் ஒரு ஜெப வேண்டுகோளைப் போல இல்லை. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றுதான் வேண்டிக் கொள்கிறான். என்னை சுத்தமாக்கும் என்று இவன் கேட்கவில்லை. ஆயினும் இயேசு கிறிஸ்து இவன் மீது மனதிறங்கி இவனை சுத்தமாக்குவது தம்முடைய சித்தம் என்பதை வெளிப்படுத்துகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பணிவோடும் பயபக்தியோடும் போகும்போது அவர் நம் மீது மனதுருகுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு அவருடைய இரக்கமும் மனதுருக்கமும் சேர்ந்து கிரியை செய்கிறது. இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களுக்கு தமது நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மை செய்கிறார். நாம் தேவனிடத்தில் நமது பாடுகளையும் வேதனைகளையும் காண்பிக்கும் போது அவர் நமக்கு தமது கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார். தேவன் நமக்கு எதை செய்கிறாரோ அதை தமது பூரண அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் செய்கிறார். இயேசு கிறிஸ்து மனதுருகி தமது கையை நீட்டி குஷ்டரோகியை தொடுகிறார். ஆத்துமாக்களை சொஸ்தமாக்கும் போது இயேசு அந்த ஆத்துமாக்களை தொடுகிறார். இயேசு கிறிஸ்து எங்கே தொடுகிறாரோ அங்கே குணமாதல் உண்டாகும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவிடம் கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவோ தமது கரத்தினால் அந்த குஷ்டரோகியை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று கூறுகிறார். குஷ்டரோகி உமக்கு சித்தமானால் என்று கேட்கிறான்.
இயேசுவோ எனக்கு சித்தம் உண்டு என்று பதில் கூறுகிறார். தன்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பது குஷ்டரோகிக்கு சரியாக தெரியவில்லை. தேவனுடைய சித்தத்தை குறித்து இவன் சந்தேகப்படுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனுடைய சந்தேகத்தை போக்குகிறார். அவனை குணமாக்க தமக்கு சித்தம் உண்டு என்று அறிவிக்கிறார். தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று யாரெல்லாம் வாஞ்சையோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து உடனடியாக உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மீது இந்த குஷ்டரோகி சந்தேகப்படவில்லை. என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அறிக்கையிடுகிறான். இயேசு கிறிஸ்து இவனுடைய விசுவாசத்தை காண்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று தமது குணமாக்கும் வல்லமையை அவனிடத்தில் நிரூபிக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசத்தோடு வரும்போது தேவன் நமக்கு நன்மை செய்வார். இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கும் போது அந்த சுகமாதல் தவணை முறையில் நடைபெறாமல் காலதாமதம் ஆகாமல் உடனடியாக நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை பார்த்து எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்று சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமாகிறான். குஷ்டரோகத்தின் தழும்புகள் கூட அவனுடைய சரீரத்தில் காணப்படவில்லை. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவது தேவனுடைய சித்தம். இதில் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. தேவ சித்தத்திற்கு எதிராக இயேசு எதையும் செய்ய மாட்டார். அதே வேளையில் தேவ சித்தத்தை இயேசு செய்யாமல் இருக்கவும் மாட்டார். தம்மிடத்தில் வருகிறவர்கள் எவரையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபம் பண்ணி அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு ஏதாவது விசேஷமான காரணம் இருக்கும். தேவன் நீதிபரர், கிருபை உள்ளவர், வியாதி குணமாக வேண்டும் என்னும் சித்தம் உள்ளவர். ஆகையினால் குஷ்டரோகியை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று கூறுகிறார். தெய்வீக வல்லமை வெளிப்படாமல் குஷ்டரோகி உடனடியாக சொஸ்தமாக முடியாது. யாரோ ஒருவனுக்கு இயேசு தமது வல்லமையை இப்படி வெளிப்படுத்தி இருக்கும்போது நம்மீது அன்பாக இருக்கும் நமது ஆண்டவர் நமக்காக தமது வல்லமையை நிச்சயம் வெளிப்படுத்தி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஆசாரியனுக்கு உன்னை காண்பி. தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு அவர் ஒரு சில கட்டளைகளை கொடுக்கிறார். தேவனிடத்தில் இருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் காரியங்களை அவருக்கு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை குணப்படுத்திய பின்பு நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று அவனுக்கு கண்டிப்பாய் சொல்லி அவனை அனுப்பிவிடுகிறார். குஷ்டரோகி தான் சொஸ்தமானதை யாருக்கும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. குஷ்டரோகம் குணமான பின்பும் அவன் குஷ்டரோகியைப் போல் வேஷம் போட்டு அலைய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் 38 வருஷம் திமிர்வாதம் கொண்டிருந்த ஒரு மனுஷனை பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளத்தின் அருகில் சொஸ்தமாக்கினார். அந்த மனுஷனை மறுபடியும் இயேசு தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று கூறி அவனை அனுப்பினார். தான் சொஸ்தமானதை இந்த மனுஷன் ஒருவருக்கும் சொல்லாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் கண்டிப்பான கட்டளை. ஆயினும் இந்த மனுஷன் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க வேண்டும். ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்கும் வரையிலும் தான் சொஸ்தமானதை இவன் ஒருவருக்கும் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமையை இவன் விளம்பரப்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி ஏற்கனவே கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாக இருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகிறார்கள். தம்மிடம் திரளான ஜனங்கள் வருவது இயேசுவுக்கு பிரச்சனை ஒன்றுமில்லை. அவரிடத்தில் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் கூட்டி வருகிறார்கள். பட்டணத்தார் எல்லாரும் அவருக்கு முன்பாக கூடி வருகிறார்கள். எல்லா வியாதியஸ்தர்களையும் அவர் சொஸ்தமாக்குகிறார். எல்லா பிசாசுகளையும் அவர் துரத்தி விடுகிறார். தம்மிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஆயினும் தாம் செய்யும் நன்மையான காரியங்களை இயேசு அதிக விளம்பரமில்லாமல் அமைதியாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். குஷ்டரோகத்தில் இருந்து சொஸ்தமாக்கப்பட்ட இந்த மனுஷனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணத் தொடங்குகிறான். இவன் இயேசு கிறிஸ்து தனக்கு கண்டிப்பாக சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தான் சொஸ்தமானதை இவன் ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். இயேசுவின் கட்டளையின்படி ஆசாரியனுக்கு மாத்திரம் இவன் தன்னை காண்பித்திருக்க வேண்டும். ஆனால் இவனோ தான் சொஸ்தமான சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணத் தொடங்குகிறான்.
இவன் ஒருவேளை தன் சந்தோஷத்தை அடக்க முடியாமல் எல்லோருக்கும் விளம்பரப்படுத்தி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கவில்லை என்றால் அது தவறு என்று நினைத்து இவன் எல்லோருக்கும் அறிவித்திருக்கலாம். அல்லது தன்னை போன்று வேதனைகளை அனுபவிக்கும் மற்ற குஷ்டரோகிகளையும் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். இவனுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் இவன் இயேசு கிறிஸ்துவின் கண்டிப்பான கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அங்கு பிரச்சனை உண்டாயிற்று. தான் சொஸ்தமான சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணியதினால் இயேசு கிறிஸ்துவால் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. அவர் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வனாந்தரமான இடங்களில் தங்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோதோ அவரால் தமது சரீரத்தில் பிரத்யட்சமாக ஓரிடத்தில் மாத்திரமே இருக்க முடிந்தது. அவரை பற்றி பிரசித்தம் பண்ணியதினால் அவரால் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. வனாந்தரமான இடங்களில் தங்கும் நிலைமை உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு போய் தங்கியிருந்தாலும் அங்கும் ஜனங்கள் எத்திசையில் இருந்தும் அவரிடத்திற்கு வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இப்போது நம் மத்தியில் பரிசுத்த ஆவியானவராக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலும் ஒரே வேளையில் இருக்கிறார். அவர் சர்வ வியாபகர். நாம் இப்போது இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தியை எல்லா ஜனங்கள் மத்தியிலும் தாராளமாக அறிவிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒரே வேளையில் எல்லா இடங்களிலும் இருக்கிற சர்வ வியாபகராக இருக்கிறபடியினால் அவர் நம் எல்லோருக்குமே போதுமானவராக இருக்கிறார். அசுத்தமான நபரை தொடக்கூடாது. தொடுவது நியாயப்பிரமாணத்தை மீறும் செயல். அசுத்தமான ஒருவரை தொடுகிற நபரும் அசுத்தமானவராக கருதப்படுவார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் குஷ்டரோகியை தொட்டபோது அவர் பாரம்பரிய முறைமையின்படி தம்மை சுத்திகரித்துக் கொண்டதற்கு வேத ஆதாரம் எதுவும் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் சுத்திகரிக்கும் சடங்கு ஒரு நாள் முழுவதும் நடைபெறும். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை சொஸ்தமாக்கினார். ஆயினும் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் தம்மை சுத்திகரித்துக் கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணத்தை அகற்றிவிட்டு தமது புதிய பிரமாணத்தை மனுக்குலத்திற்கு கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து சுத்தமான குஷ்டரோகியை பார்த்து, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று கூறியிருந்தார். ஆனால் இவனோ எல்லோருக்கும் கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதும் அவர் நமக்கு செய்த புண்ணியங்களை விவரிப்பதும் நல்ல காரியம். ஆயினும் இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று சொன்ன பின்பும் அதற்கு கீழ்ப்படியாமல் இயேசு செய்த நற்காரியத்தை பிரசித்தம் பண்ணுவது கீழ்ப்படியாத செயலே. அதனால் அவர் வெளியரங்கமாக பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய காரியம்தான். பல வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பட்டண அனுபவம் போகும், வனாந்தர அனுபவம் வரும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஜனங்கள் சில நாட்களாக தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கொண்டு இருக்கிறார்கள்.